முதல்ல எல்லாருக்கும் ஹாய். என் பேர் லாவண்யா. ஆஹ் என்ன சொல்றதுன்னு தெரியல. அதனால நான் எப்படி ஸ்டார்டிங்ல இருந்து ஸ்கூல்ல இருந்து இங்க எப்படி வந்திருக்கேன்னு சொல்றேன். இங்க முதல்ல யார் யாரெல்லாம் வந்துட்டு நம்மளோட விருப்பம் இல்லாம அம்மாக்காகவோ அப்பாக்காகவோ டீச்சர்ஸ்க்காகவோ அவங்களுக்காக எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு வந்திருக்கீங்க? ஓகே, நானும் அப்படிதான். எனக்கு வந்துட்டு சின்ன வயசுல இருந்து எம்பிபிஎஸ் ஆகணும், டாக்டர் தான் ஆகணும் அப்படி எதுவுமே கிடையாது. நான் எம்பிபிஎஸ் சேரணுன்ற ஐடியாவே கிடையாது. 12th முடிச்சதும் எனக்கு மேக்ஸ்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட், அதனால இன்ஜினியரிங் சைட் போயிடலாம் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். இன்ஜினியரிங் வேற எதுக்கும் அப்ளை பண்ணல. 12th முடிச்சு கட் ஆஃப் வச்சு இன்ஜினியரிங் மட்டும் அப்ளை பண்ணிட்டு அவ்வளவுதான். இன்ஜினியரிங் நமக்கு கிடைச்சிரும், கட் ஆஃப் இருந்துச்சு, சரி கிடைச்சிரும்ன்ற கான்பிடென்ட்ல அமைதியாயிட்டா, வேற எதுக்கும் அப்ளை பண்ணல. அப்புறம் வந்துட்டு திடீர்னு 10th மேம், 10th வரைக்கும் ஒரு ஸ்கூல் படிச்சிருந்தேன். அந்த மேம் கூப்பிட்டுருந்தாங்க, லாவண்யா வர சொல்லுங்க நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கூப்பிட்டுருக்காங்களேன்னு போய் கேட்டா அப்புறம் திட்டினாங்க, நீ எதுக்கு யாரை கேட்டு முதல்ல இன்ஜினியரிங் சேர்ந்த, நீ முதல்ல யாருக்கிட்டாச்சும் சஜஷன் கேட்டியா, அல்லாம அக்கா இன்ஜினியரிங், அதனால வந்துட்டு வீட்டுல ஒருத்தர் இன்ஜினியரிங் இருந்தா பத்தாதா, எதுக்கு வந்துட்டு நீ இன்ஜினியரிங் படிக்கிற, நீ ஃபர்ஸ்ட் என்ன பண்றனா நீட் கோச்சிங் கிளாஸ் சேரு, அப்புறம் நடந்ததை பாத்துக்கலாம். ஏன்னா இன்ஜினியரிங் சேர்ந்துட்டு 2 வருஷம் நீ வேலை தேடுறதுக்கு இது சரியா போயிடும். அந்த 2 வருஷம் நீ இங்க எஃபர்ட் போட்டனா உனக்கு எப்படி சொல்றது, காலேஜ் முடிச்சதும் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மைண்ட்ல இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு 2 நாள் கழிச்சு மேமே கால் பண்ணியிருந்தாங்க, நான் ஒரு அட்ரஸ் அனுப்புறேன், இந்த இன்ஸ்டியூட்ல போய் சேரு அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் ஃபியூச்சர் விஷன் நீட் அகாடமி. அவங்க எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. அப்புறம் சரி சொல்லிட்டு மேம் சொன்னதுனால அவங்களே டேட் சொன்னாங்க, இந்த நாள்ல நீ போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளவுதான், நான் இன்ஜினியரிங் மறந்துட்டேன். அவ்வளவுதான், திருப்பியும் வந்துட்டு இங்க வந்து சேர்ந்துட்டேன். சேர்ந்து 2 நாள் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். அவ்வளவுதான், இங்க ஜாயின் பண்ற ஃபர்ஸ்ட் டே தான் என்னோட இன்ஜினியரிங் அண்ட் கவுன்சிலிங் அட்டன் பண்ணாம நான் இங்க வந்து ஜாயின் பண்ணியாச்சு. அப்புறம் வந்துட்டு படிச்சேன். அது இல்லாம நான் 12th முடிச்சு ஒரு டைம் நீட் எக்ஸாம் எழுதினேன். எதுக்காகனா சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்காக. நமக்கு தான் எம்பிபிஎஸ் மைண்டே எதுவும் கிடையாது, சும்மா எக்ஸ்பீரியன்ஸ்க்காக எழுதலாம்னு எழுதினேன். மார்க் எதுவும் எடுக்கல, ஸோ எதுவும் ஃபீல் பண்ணல, சும்மா எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அப்புறம் நீட் பத்தி அப்போ வந்து 0 நாலேஜ் தான். நமக்கு நீட்ல வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு, தப்பா எழுதா நெகட்டிவ் மார்க், அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் தெரியாது, சிலபஸ் தெரியாது, எந்த புக்ஸ் வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும் எதுவுமே தெரியாது. இங்க வந்தப்பறம் தான் தெரியுமே எனக்கு என்சிஆர்டி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ட்டு. அப்புறம் வந்துட்டு நான் தமிழ் மீடியம் தான். ஸ்டார்டிங் வந்தப்போ கொஞ்சம் ஒரு வாரம் தான் தமிழ்ல படிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்சிஆர்டி புக்கு தமிழ்ல வந்துட்டு ப்ராப்பரா இல்ல, ஒரு சில டேட்டாஸ் எல்லாம் தமிழ்ல இல்ல அப்படிங்கிறதுனால நானே இங்கிலீஷ்க்கு மாறிட்டேன். ஒரு வாரம் தமிழ்ல எக்ஸாம் எழுதினேன். அப்புறம் நெக்ஸ்ட்ல இருந்து நான் அவ்வளவுதான் இங்கிலீஷ் புக்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கண்டினியூ பண்ணிட்டு எனக்கு வந்துட்டு 11th 12th இருந்தே கெமிஸ்ட்ரி வராது, எனக்கு பிசிக்ஸ் தான் வரும். பிசிக்ஸ் தான் பிடிக்கும். ஏன்னா ஸ்கூல்ல இருந்து அப்படி ஸ்டாஃப்ஸ்ல இருந்து எனக்கு இருக்கிற என்விரான்மெண்ட் எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரினா பிடிக்காத சப்ஜெக்ட், பிசிக்ஸ்னா பிடிச்ச சப்ஜெக்ட், அப்படிதான் மாறிடுச்சு. அப்ப இங்க வந்ததுமே ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா வந்துட்டு ஒரு ஜெனரலா சேம் 7.5 இருக்கிறதுனால நான் பயாலஜி படிச்சா போதும் அதே கான்பிடென்ட்ல பயாலஜி மட்டும் தான் படிச்சேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தா நான் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அப்படிதான் படிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு எக்ஸாம் எழுதினேன். போன வருஷம் எக்ஸாம் எழுதினேன், மார்க்கும் லோ மார்க்ஸ் தான். எம்பிபிஎஸ் சீட்டும் கிடைக்கல, பிடிஎஸும் கிடைக்கல. நான் கவுன்சிலிங்கே அட்டன் பண்ணல, ஏன்னா எனக்கு கிடைக்காது அப்படின்றதுல நான் கவுன்சிலிங் அட்டன் பண்ணல. சரி ஓகே, வீட்டுல கேட்டாங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அப்படி பேசாம ஏதாவது டிகிரி கோர்ஸ் சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல, நான் பண்ணா ரிப்பீட் தான் பண்ணுவேன், வேற எதுவும் வேண்டாம். ஏன்னா நான் வந்துட்டு ஒரு ஆக்சிடென்டா தான் எம்பிபிஎஸ் குள்ள போய் வந்தேன். ஆனா அது அப்படியே ட்ரீமா மாறிடுச்சு. அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுமே எம்பிபிஎஸ் தான் படிக்கணும். அது இல்லாம ஒருவேளை நான் அப்போ இருந்த திங்கிங் என்னன்னா, நான் எம்பிபிஎஸ் பண்ணேன் அப்படின்னா என்னோட ஃபேமிலியும் சரி என்னோட ஊர்லயும் சரி நான் தான் ஃபர்ஸ்ட் டாக்டரா இருந்திருப்பேன். அந்த இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது. இப்போ இன்கேஸ் ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல யாரோட பேரண்ட் கிட்டயாச்சும் இந்த ஊர்ல ஃபர்ஸ்ட் யாரு டாக்டர் ஆனாங்க அப்படின்னு கேட்டா என்ன சொல்லும் போது அந்த இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாது அப்படின்ற மைண்ட் செட்ல மட்டும்தான் நான் வந்துட்டு வந்தேன். வந்துட்டு சரி ஓகே, செகண்ட் இயர் படிக்கணும்னா ஃபீஸ் அதிகம். எனக்கு கிருஷ்ணகிரி நேட்டிவ், இங்க வந்து ஹாஸ்டல்ல தான் படிச்சாகணும். சரி என்ன பண்றது, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்துச்சு. சரி ஹாஸ்டல் தான் பிரச்சனை, சரி பக்கம் ஏதாவது இன்ஸ்டியூட்ல சேர்ந்துக்கலாம்னு சொன்னா ஃபீஸ் எல்லாம் நினைச்சாலும் இல்ல, நான் வேண்டாம், நான் சேலம்க்கு நான் ஹாஸ்டல்லே போய் படிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு ரிட்டர்ன் சேலம் வந்துட்டேன். சேலம் நான் போன வருஷம் படிச்சனால இந்த வருஷம் ஃபீஸ் ரெடியூஸ், அதனால அந்த ஒரு காரணத்தால இங்க வந்து சேர்ந்துட்டு சரி ஓகே ஹாஸ்டல்ல சேர்ந்துட்டேன். அப்புறம் ஃபர்ஸ்ட் வருஷம் ஃபுல்லா பேசிக்ஸ். இந்த வருஷம் நான் தான் சொன்னல கெமிஸ்ட்ரி வந்துட்டு எனக்கு வராது, எப்படி சொல்றது, வராது, கெமிஸ்ட்ரினா வராது, பிசிக்ஸ்னா வரும், அவ்வளவுதான். அப்புறம் இங்க வந்த அப்புறம் தான் வந்துட்டு கெமிஸ்ட்ரி கத்துக்கிட்டேன். பேசாம போன வருஷமே கெமிஸ்ட்ரி இதையா நம்ம மிஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இந்த வருஷம் படிக்கும் போது. சரி ஓகே, நிறைய சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம், நிறைய எக்ஸாம் நிறைய டெஸ்ட் எழுதணும்.
நிறைய டெஸ்ட் எழுதணும், நிறைய ப்ராக்டிஸ் பண்ணோம். அதே சமயம் பயாலஜியும் கூட சேர்ந்து நிறைய படிச்சோம். அதுக்கப்புறம் இந்த வருஷம் ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட் வந்த அப்புறம் தான் தெரியுது நான் பிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரியில அதிக மார்க். பிசிக்ஸ்ல எனக்கு அப்பதான் தெரியும் நமக்கு கெமிஸ்ட்ரி. ஆனா வந்துட்டு கெமிஸ்ட்ரி ரிவிஷன் பண்ணும்போது அவ்வளவுதான். கெமிஸ்ட்ரி நான் ரிவைஸ் பண்ணவே இல்லை. நமக்கு வர்றது ஏதாவது நம்ம எடுத்தோம்னாச்சு நம்ம அதிக மார்க் வாங்கிட்டு போயிடலாம். கெமிஸ்ட்ரி எதுக்கு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு, நமக்கு தான் கெமிஸ்ட்ரியே வராதே, நம்ம பேசாம பிசிக்ஸ் சம்ஸா போட்டு பார்த்துட்டு அதிக மார்க் வாங்கிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் பிசிக்ஸ் ஃபுல்லா கான்சென்ட்ரேட். ஃபார்முலாஸ் எல்லாம் தனியா ஒரு நோட் போட்டு எழுதி ஃபார்முலாஸ் படிச்சு நிறைய சம்ஸ் போட்டு பார்த்து பிசிக்ஸ் சும்மா டிஸ்கஷன் பண்ணும்போது ஃப்ரெண்ட்ஸ்குள்ள டிஸ்கஷன் பண்ணும்போது அவங்க சொல்ற சில பாயிண்ட்ஸ் மட்டும் மைண்ட்ல எடுத்துட்டு அமைதியாயிடுவேன். அப்புறம் பிசிக்ஸ் தான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். அப்புறம் வந்து டெஸ்ட் எழுதுன்னு நல்லாவே எழுதுன்னு ஹாப்பியா தான் வீட்டுக்கு வந்தேன். வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் வந்துட்டு ஆன்சர் கீ எல்லாம் போட்டு பார்த்தப்பறம் தான் தெரியுது நான் பிசிக்ஸை விட கெமிஸ்ட்ரி தான் அதிகமா இருக்கு அப்படின்ட்டு. பிசிக்ஸை கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 20 மார்க் மேல இன்க்ரீஸ் அதிகமா இருந்துச்சு கெமிஸ்ட்ரி. சரி நான் அப்ப நினைச்சேன் பேசாம பிசிக்ஸ் விட்டு கெமிஸ்ட்ரியாவது ஒழுங்கா படிச்சிருந்தோம்னா இன்னும் அதிகமாவது மார்க் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சரி ஓகே, வீட்டுல எல்லாம் ஹாப்பி சொல்லிட்டேன், கன்ஃபார்ம் இந்த மார்க் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்தப்போ கவுன்சிலிங் அட்டன் பண்ணேன். கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது நான் வச்சிருந்த காலேஜ் ஒரு 10 காலேஜ் பக்கம் எழுதி வச்சிருந்தேன். இது நெக்ஸ்ட் 1 2 3 போட்டு நானே எழுதி வச்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் 7 காலேஜுமே வாஷ் அவுட். 8வது காலேஜ் தான் எனக்கு திருச்சி கிடைச்சது. அப்பதான் நினைச்சேன் சரி ஓகே இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்துச்சுன்னா நம்ம ஒரு நல்ல காலேஜ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுவே எனக்கு ஹாப்பி தான். ஏன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் அதிகம், அவ்வளவுதான். நீங்க பார்த்து சூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி எப்படி சொல்றது, வீட்டுல பயங்கர சப்போர்ட். நான் வந்துட்டு 12th படிக்கும்போது அவ்வளவுதான், நீ வந்துட்டு என்ன படிக்கிறேன்னு முதல்ல என்ன கேட்டாங்க. எனக்கு எப்படின்னா யாராவது ஒருத்தர் சஜஷன் சொன்னாங்கன்னா அதை படிச்சுப்பேன், அவ்வளவுதான். எனக்கா இதுதான் ஆகணும் அதுதான் ஆகணும்ன்ற எந்த ஒரு மைண்ட் செட்டும் கிடையாது. யாராவது எப்படி சொல்றது, நீ இந்த மாதிரி நீ பண்ணு அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா கண்டிப்பா நான் அதை பண்ணிடுவேன், அந்த மாதிரிதான். சரி அதனாலதான் நான் வீட்டுல கேட்டேன், நான் என்னப்பா படிக்கட்டும் அப்படின்னு. அப்பா கேட்டப்போ உன் இஷ்டம், படிக்க போறது நீ நீ என்ன முடிவு பண்றீ அதுதான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே, அதனாலதான் நான் இன்ஜினியரிங் சூஸ் பண்ணேன். சரி ஓகே, மேம் வந்து வேற ரூட் சொன்னாங்க. சரி ஓகே, எனக்கு அதுவும் ஓகே ஃபைன் தான், நான் படிச்சுப்பேன், அதனால வந்துட்டேன். அதே மாதிரி வீட்டுல யாரும் கம்பல் பண்ணவே கிடையாது எனக்கு. அப்பாவும் அவ்வளவுதான். என்ன சொன்னாங்கன்னா ரிஸ்க் எடுத்தெல்லாம் படிக்காதம்மா, நைட் எல்லாம் தூங்காம படிக்காத, முதல்ல ஹெல்த் பாத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க. எப்படிப்பா இப்படி எல்லாம் சொன்னா எல்லாரும் எப்படிப்பா படிக்கிறாங்க, நானும் அந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல ஃபைட் பண்ணி தான் நான் படிச்சேன். அதே மாதிரி அம்மாவும் அப்படிதான். காலைல 5:30 மணிக்கு கால் பண்ணி எழுப்பி விட்டுருமா அப்படின்னா எழுப்பி விடுவாங்க. கால் பண்ணிட்டு 5:30 மணி ஆயிடுச்சுமா எழுமா அப்படின்னுவாங்க. இல்லம்மா எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சொன்னா சரி தூங்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் திருப்பியும் ஒரு 10 மணிக்கு கால் பண்ணி நான் தான் எழுப்புன்னு சொன்னல, நீ தூங்குனா தூங்குன்னு சொல்லிருக்கா, என்ன எப்படியாச்சும் எழுப்பு, அதனாலதான் உனக்கு கால் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட கேட்டு அம்மா கிட்ட சண்டை போடுவேன். அதே மாதிரி வீட்டுல ஃப்ரீ, நீ ரிஸ்க் எல்லாம் எடுக்காத, உனக்கு ஃப்ரீயா படி, நடக்கிறது நடக்கட்டும், கிடைச்சாலும் ஓகே கிடைக்கலன்னா ஓகே, ஆனா வீட்டுல ஃபுல் ஃப்ரீடம், என்ன பண்ணாலும் ஓகே, அந்த மாதிரி ஃபுல் சப்போர்ட்டிவ் வீட்டுல. அதே மாதிரிதான் இன்ஸ்டியூட்லயும் ஸ்டாஃப்ஸ் எல்லாம் சும்மா எப்படி சொல்றது ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க. எந்த டவுட்னாலும் கேட்பாங்க, எத்தனை டைம்னாலும் கேட்பாங்க. எனக்கே சலிச்சிரும், இத்தனை டைம் டவுட் கேட்கிறோமே சலிக்காம சொல்றாரு அதுக்காக வச்சு படிக்கணும் அப்படின்னாதான். பிசிக்ஸ் என்ன டாபிக்னா சுருகாச்சும் வெர்னியர் கேலிபர் அப்படி படிச்சேன். அத்தனை டைம் பாவம் சார் சொல்லி கொடுத்துட்டே இருந்தாரு. எனக்கே எப்படின்னா சொல்லி கொடுப்பாரு, அன்னைக்கு தான் டெஸ்ட் வைப்பாங்க, ஆனா அந்த டாபிக்ல யாரும் ஆன்சர் பண்ண மாட்டோம். ஒருத்தர் மட்டும் இல்ல யாருமே ஆன்சர் பண்ண மாட்டோம். சரி பாவம் எப்படி சொல்லி கொடுத்தாரு, அட்லீஸ்ட் இதுக்காக வச்சு படிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நெக்ஸ்ட் ஆனா கிட்டத்தட்ட நிறைய டைம் சொல்லி கொடுத்தாரு. அப்புறம் வரதான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணி சார் எனக்கு கரெக்டா ஆன்சர் வந்துருச்சு சார் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே ஹாப்பியா இருக்கும் எனக்கு. அப்புறம் இன்ஸ்டியூட்ல அதான் ஃப்ரீயா இருப்பாங்க. ஆனா இந்த நிறைய இன்ஸ்டியூட் இருக்கா என்னன்னு தெரியல, இங்க இண்டிவிஜுவல் கேர் இருக்கு. அது பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. இண்டிவிஜுவல் கேர் இருக்கிறதுனால நம்ம என்ன எதுல லோவா இருக்கோமோ அதுல அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது பூஸ்ட் அப் பண்றாங்க. இப்போ பயாலஜில ஏதாவது டவுட்னா ஓகே பயாலஜிக்கு நீ என்ன இன்க்ரீஸ் ஆகணும், நீ மார்க் இன்க்ரீஸ் பண்றதுக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு ஒரு தனியா சொல்லி தராங்க. அதே மாதிரி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதே மாதிரி தான். அதுக்கப்புறம் லாஸ்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு வாரம் எல்லாம் ஃபுல்லா நைட் கிளாஸ் எல்லாம் உட்காந்து படிச்சு கொஸ்டின் ஆன்சர் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி கூட மேம் கூடவே இருந்தாங்க எங்க கூட. அன்னைக்கு நைட்டு மேமும் வீட்டுக்கு போக மாட்டாங்க, வீட்டுல இருந்து அவங்க பையனா வந்துருவாங்க, நாங்க எல்லாம் சேர்ந்துதான் படிப்போம். எப்படின்னா ஹாஸ்டல்ஸ் விருப்பம் இருக்கிறவங்க இருந்துக்கலாம். அந்த மாதிரி நைட் கிளாஸ் எல்லாம் எப்படின்னா காலையில ஃபுல்லா கிளாஸ் டெஸ்ட்ல நடக்கிறது கிளாஸ்ல எழுதணும், அதே மாதிரி நீ எக்ஸ்ட்ரா தான் அந்த நைட் படிக்கணும், அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனா பயங்கர கேர். என்னை பொறுத்த வரைக்கும் யாரும் வந்துட்டு என்ன ஸ்ட்ரெஸ் பண்ணல.
நீ இதுதான் படிக்கணும், இவ்வளவு மார்க் தான் வாங்கணும், இதுக்கு மேல எடுத்தே ஆகணும். இது ஸ்டார்டிங்ல இருந்து அவ்வளவுதான். இது வரைக்குமே எனக்கு அப்படிதான் இருக்கு. என்னோட சரௌண்டிங் ஃபுல்லா நீ இதுதான் பண்ணணும், அததான் பண்ணணும்னு யாரும் எதுவும் சொல்லல. ஃப்ரீயா விட்டாங்க, சரி ஓகே நானும் ஃப்ரீயா படிச்சுட்டேன். இப்போ வந்துட்டு திருச்சி காலேஜ் கிடைச்சிருக்கு, அட்மிஷன் போட்டாச்சு, கால் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதும் வந்துட்டு நான் போய் ஜாயின் பண்ணிடுவேன். நீங்க நல்லா படிங்க. அதே மாதிரி 7.5 இருக்கிறவங்க வந்துட்டு இது இருக்கு அப்படின்றது நினைச்சுக்காதீங்க. அதே மாதிரிதான். ஏன்னா வந்துட்டு நம்ம 2-3 மார்க்ல மிஸ் ஆகும்போது தான் அந்த கஷ்டம் நமக்கு தெரியும். அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது படிச்சிருக்கலாமே, ஏதாவது ஒரு டாபிக் கவர் பண்ணிருக்கலாமே அப்படின்னு தோணும். எந்த டாபிக்கும் எப்படி சொல்லு ஒமிட் பண்ணாதீங்க. தெரியாத டாபிக் இருந்தா அட்லீஸ்ட் ஃபார்முலா மட்டுமாச்சும் படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி பிசிக்ஸ் தான் எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கும்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஃபார்முலா வச்சு படிச்சுக்கோங்க. ஏன்னா கஷ்டமா இருக்கிற டாபிக்ல எப்படி சொல்றது, ஒரு ஜெனரலான ஒரு நார்மலான கொஸ்டின் தான் கேட்பாங்க. நீ அதை விட்டுட்ட அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு ஃபார்முலா வச்சு ஞாபகம் இருந்தா போட்டிருந்தா ஒரு 5 மார்க் வந்திருக்கும், சரி ஒரு 4 மார்க் வந்திருக்கும், நம்ம அட்லீஸ்ட் சீட்டு கிடைச்சிருக்கோம். ஒரு 2 மார்க் 3 மார்க்ல மிஸ் பண்ணவங்களுக்கு அது கஷ்டம் தெரியும். அதனால எதுவும் ஒமிட் பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு தெரியாதுன்னா கூட ஓகே ஒரு ஃபார்முலா வச்சு படிச்சுக்கோங்க. அதே மாதிரி பயாலஜி லைன் பை லைன் எல்லாத்தையும் இது பண்ணிக்கோங்க, எதுவும் ஒமிட் பண்ணாதீங்க. அதே மாதிரி டயக்ராம்ல எதுவும் மிஸ் பண்ணாதீங்க. அவ்வளவுதான். எல்லாரும் நல்லா படிங்க. நெக்ஸ்ட் டைம் நிறைய பேர் சீட் வாங்கணும்னு விஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.